உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். கொப்பரை தேங்காய், நன்கு முற்றி உலர்ந்த கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காயை இடித்து கசக்கி பால் பிழிந்து அந்த பாலோடு போதிய இனிப்புக்காக தேன் சேர்த்து, கொப்பரை தேங்காயினுடைய பால் தேன் இரண்டையும் ஒரு சேர கலந்து காலையிலே 2 தேக்கரண்டி அளவு, மாலை 2 தேக்கரண்டி அளவு என்று உணவுக்கு முன்பாக பருகி வருகின்ற பொழுது மூல நோயினாலே ஏற்படுகின்ற ஆசனவாய் எரிச்சல், ஆசனவாயிலே வருகின்ற வலி, இவற்றையெல்லாம் தணிப்பது மட்டுமல்லாமல் உடலுக்கு பலம் தருகிறது. மூல நோயிலே இருந்து, கடுப்பிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கொப்புரை தேங்காயினுடைய பாலும் அதனோடு சேர்க்கின்ற தேனும் மூல நோய்க்காரர்களுக்கு மிக முக்கியமான மருந்தாகி பல்வேறு துன்பங்களிலிருந்து விடுதலை தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, குடியோட்டி பூண்டு என்று தமிழிலே ஒரு மூலிகையை சொல்லுவார்கள். அர்ஜிமோன் மெக்சிகானா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. தண்டுகள், இலைகள் அத்துணையிலேயும் முள் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. மஞ்சள் நிற பூக்களையும் கடுகு போல விதைகளை உடைய காய்களையும் பெற்றிருப்பது. சாதாரணமாக இந்த பிரம்ம தண்டு என்று இதற்கு தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய நார் கயிறு திரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இது குடியோட்டி பூண்டு என்று சொல்லுவார்கள். யாரும் இல்லாத இடத்திலே வளர்கின்ற ஒன்று என்பதனாலே இப்படி ஒரு பெயர். இந்த குடியோட்டி பூண்டினுடைய சமூல சாம்பல் அதை சேகரித்து வைத்து கொண்டு 3 அரிசி அளவு ஒரு வேளைக்கு என்று எடுத்து தேனோடு கலந்து உள்ளுக்கு 2 வேளை அந்தி சந்தி சாப்பிடுகின்ற நிலையிலே காசம், ஈழை, இருமல் இப்படிப்பட்ட தொல்லைகளிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக விளங்கும். நுரையீரலை பற்றிய தொற்றுக்கள், சிக்கல், மூச்சு இழைப்பு, ஆஸ்துமா போன்ற தொல்லைகளிலே இருந்து இந்த பிரம்மதண்டினுடைய சமூல சாம்பலும் அதனோடு கலந்த தேனும் நமக்கு அற்புதமான மருந்தாகும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ரிசினஸ் கம்யூனிஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது கேஸ்டர் பீன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு மூலிகை. விளக்கெண்ணெய் என்று சொல்லுகின்ற கேஸ்டர் ஆயில் இதனுடைய விதைகளிலே இருந்து பெறக்கூடிய ஒரு எண்ணெய். இந்த கேஸ்டர் பீன்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அதன் மேலே வரி வரியாக அழகான கோடுகளை இறைவன் படைத்திருப்பதனாலே இதற்கு சித்திர பீஜம் என்று சொன்னால் விதை என்று பொருள். சித்திரம் எழுதப்பட்ட விதைகள் என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. இந்த விளக்கெண்ணெய் குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புண்களை வெகு சீக்கிரத்தில் ஆறச் செய்கிறது. மேலே தடவுகின்ற பொழுது வீக்கத்தை வற்றச் செய்து வாத நோய்களை போக்கச் செய்வதாக விளங்குகிறது. குறிப்பாக நரித்தலை வாதம் என்று சொல்லுகின்ற கவுட் என்கின்ற வீக்கத்துக்கு, ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற மூட்டு ஜுர வீக்கத்துக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற எலும்புகளுடைய பலவீனம்
அதனாலே ஏற்படுகின்ற வீக்கம், வலி இவற்றுக்கு மேற்பற்றாக போடுகின்ற பொழுது வலியை தணிக்கிறது. உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலத்தை வெளித்தள்ளி அதனோடு ஹெல்மின்திக் என்கின்ற நிலையிலே மலத்தோடு வயிற்று கிருமிகளையும் வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக, குளிர்ச்சி தரக்கூடியதாக, வயிற்று எரிச்சலை தணிக்கக்கூடியதாக, சிறுநீர் தாரை எரிச்சலை போக்கக்கூடியதாக விளக்கெண்ணெய் விளங்குகிறது. அன்றாடம் அரை தேக்கரண்டி விளக்கெண்ணெயை நாம் சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது உடலுக்கு குளிர்ச்சி தந்து சதை போஷாக்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த இலைகளை சாதாரணமாக இந்த ஆமணக்கு இலைகளை எடுத்து அரை தேக்கரண்டி அளவு விழுதாக்கி இதனோடு கீழ்காய் நெல்லி விழுது அரை தேக்கரண்டி சேர்த்து ஒரு வார காலம் அந்தி சந்தி சாப்பிடுவதனாலே காமாலையை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இந்த ஆமணக்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு விளக்கெண்ணெயை பயன்படுத்தி நம்ம தலை குளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: விளக்கெண்ணெய், வெட்டிவேர், கருஞ்சீரகம், சின்ன வெங்காயம். ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தலை குளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்ன்றதுனால சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம தயார் பண்ணும்பொழுது அது நீண்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் நம்ம தேவையான பொழுது இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. சின்ன வெங்காயம் தலை குளிப்பதற்காகன்றதுனால நம்ம ஒரு 2 அல்லது 3 தேக்கரண்டி அளவு விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டாலே போதும். அதோட சின்ன வெங்காயம் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் இதை தட்டி போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இந்த ஆமணக்கு எண்ணெயில் சேர்த்துடலாம். இதோட நம்ம கொஞ்சம் வெட்டி வேர் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெயோட சின்ன வெங்காயம் மற்றும் வெட்டி வேர் சேர்த்துருக்கோம். இதை இப்போ நம்ம சிறு தீயில வச்சு காய்ச்சிடணும். நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது கண்களில் சிவப்புத்தன்மை ஏற்படும், அடி வயிற்றில் வலி உண்டாகும், சிறுநீர் போகும்பொழுது எரிச்சல் உண்டாகும். சில நேரங்களில் கண்களில் அழுக்கு சேர்ந்து ஒட்டிக்கும், கண்ணை திறக்க முடியாது. காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது அதிகப்படியாக அழுக்கு படிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடல் சூட்டை தணிப்பதற்கான ஒரு குளியல் தைலமாக இதை பயன்படுத்தலாம். உடல் சூடு அதிகமாக இருக்கும்பொழுது இந்த தைலத்தை தேய்ச்சி நம்ம வாரம் ஒரு முறை குளிச்சுட்டு வரும்பொழுது உடல் சூடு தணியும். அதே போல் பித்தம் அதிகரிப்பால், குறிப்பாக தலையில் பித்தம் அதிகரிப்பதனால ஏற்படக்கூடிய நமைச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும். பித்தம் அதிகமாகும்பொழுது தலையில் அதிகப்படியான நமைச்சல் உண்டாகும். நம்ம அதை திருப்பி திருப்பி சொரியறதுனால அங்கே தடிப்பு உண்டாகும். அது அலர்ஜி போன்ற ஒரு தன்மை இருக்கும். அப்படி இருக்கும்பொழுதும் நம்ம இதை மேல் பூச்சா பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோலில் உண்டாகக்கூடிய அலர்ஜிக்கு கூட இந்த தைலத்தை நம்ம தயார் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா தோலில் உண்டாகக்கூடிய அந்த சிவப்பு தன்மை, நமைச்சல், எரிச்சல் இது எல்லாமே தனியும். அதிகப்படியான நமைச்சல் ஏற்படும் பொழுது நமக்கு முடி உதிர்வும் உண்டாகும். முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம். முடி உதிர்வு அதிகமாக இருக்கிறவங்க என்ன காரணத்தினால முடி உதிர்வு இருந்தாலும் இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை தலை குளிப்பதற்காக பயன்படுத்திட்டு வரும் பொழுது முடி கொட்டுறது கம்மியாகும், ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல் ஃபாலிக்கலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் கட்டுப்படுத்தும். இது இந்த சின்ன வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் நம்ம இதை பயன்படுத்தினோம்னா கொஞ்சம் குளிர்ச்சி ஆக்கிடும். அதனால் நம்ம இதை தேய்ச்சிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து குளிச்சிடணும். அதிக நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி இரவில் தேய்ச்சிட்டு காலையில் குளிக்கிறதையும் நம்ம தவிர்க்கணும். காலையில் அதிகாலையில் எழுந்து இதை தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் கொண்டு தலை குளிச்சிட்டோம்னா நல்லது. சருமத்தில் அதிகப்படியான சுருக்கம் இருந்தாலும் இந்த தைலத்தை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி கம்மியாகும், சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும், தோலுக்கு ஒரு மினுமினுப்பு கிடைக்கும். அதே போல் முடி வறட்சியாக இருந்தாலும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது முடி நல்லா ஷைனிங் ஆகும். இப்போ தைலம் தயாராகிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தைலத்தை நாம் வடிகட்டிடலாம். விளக்கெண்ணெய், சின்ன வெங்காயம், வெட்டிவேர் மற்றும் கருஞ்சீரகம் சேர்ந்த இந்த தைலம் வாரம் ஒரு முறை தலை குளிப்பதற்காக பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், தலையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான நமைச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, விளக்கெண்ணெய் ஒரு அற்புதமான மருத்துவ எண்ணெயாக விளங்குகிறது. நமது உடலிலே இருக்கின்ற உஷ்ணத்தை எல்லாம் தணித்து உடலுக்கு குளிர்ச்சியையும் பொலிவையும் தரக்கூடியதாக திகழ்கிறது. முதல் உலகப் போரின் போது இந்த விளக்கெண்ணெயை குறிப்பாக வாகனங்களுடைய எந்திரங்கள் உஷ்ணமடைவதை தடுப்பதற்காக இந்த என்ஜின் ஆயில் என்று நாம் சொல்லுகின்ற வகையிலே விளக்கெண்ணெயை பயன்படுத்தி வந்ததாக வரலாறு கூறுகிறது. லுப்ரிகேட்டிங் என்று சொல்லுகின்ற வழுவழுப்பு தன்மை தரக்கூடிய விதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விளக்கெண்ணெயோடு வெங்காயம், அல்லியம் சீப்பா என்கின்ற வெங்காயத்தை நாம் சேர்த்திருக்கின்றோம். வெங்காயம் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வெங்காயத்திலே ஆஸ்பிரினுக்கு இணையான சத்துவத்தை அது பெற்றிருப்பதனாலே பல நோய்களை கண்டிக்கின்ற ஒன்றாக, ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக விளங்குகிறது. அதனோடு நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லுகின்ற கருஞ்சீரகம் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வெங்காயத்துக்கு இணையாக நுண்கிருமிகளை போக்குகின்ற ஒன்றாக திகழ்கிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே குருதியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. அதனோடு வெட்டிவேர் சேர்த்திருக்கின்றோம். வெட்டிவேர் மணத்துக்காகவும் சேர்க்கின்றோம், அதே நேரத்தில் குருதி சுத்திகரிப்பாகவும் இது விளங்குகிறது, குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் திகழ்கிறது. இந்த விளக்கெண்ணெய், வெங்காயம், கருஞ்சீரகம், வெட்டிவேர் சேர்ந்த இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை தடவி தலைக்கு குளிப்பதனாலே தலைக்கு இருக்கின்ற சூட்டை குறைத்து, கண்களிலே இருக்கின்ற எரிச்சலை தணித்து, கண் பார்வை கூர்மைப்படுத்துகிறது. அதோடு கூட தலை முடியை நன்றாக வளர வைப்பதற்கு, கருமையாக, அடர்த்தியாக, மென்மையாக, நீளமாக வளர வைப்பதற்கு இது ஒரு அருமருந்தாகி பயன் தருகிறது. அந்த வகையிலே இந்த விளக்கெண்ணெய் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற நிலையிலே வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி பூச்சிகளை வெளித்தள்ளுகிறது. மேலுக்கு பயன்படுத்துவதனாலே வலி வீக்கத்தை தணிக்கிறது. தலைக்கு பயன்படுத்துகின்ற பொழுது தலைமுடி ஆரோக்கியத்திற்கு இது துணை செய்கிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, விளக்கெண்ணெய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.